ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். வீடியோக்குள்ளே பார்த்து மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஜனநாயகன் படத்துலேருந்து ரொம்ப நாளாக எந்த ஒரு அப்டேட்டும் வரல. படம் போஸ்ட்பாண்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரிலாம் நியூஸஸ்லாம் வந்தது. பட் இப்போ செகண்ட் சிங்கிள் சாங்கான ஒரு பேர் வரலாறு சாங் விட்டுருக்காங்க. இந்த பாட்டோட ரிவ்யூ வீடியோ மாதிரி தான் இது. இந்த பாட்டு ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது எனக்கு நல்லாவே இருந்துச்சு. பட்டு இது ஒரு பேடாஸ் சாங் மாதிரியோ இல்லை இந்த பீஸ்ட் மோட் சாங் மாதிரியோலாம் இல்லை. அனிருத்கிட்டேருந்து நான் கொஞ்சம் நிறையவே எதிர்பார்க்குறேன். பட் அந்தளவுக்கு இந்த பாட்டு இல்லை. பட் பாட்டு நல்லா தான் இருந்துச்சு. நான் பாட்டு நல்லா இல்லைன்றதை சொல்லலை. பட் அனிருத் விஜய் சார் காம்போனால நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருப்போம்லாம். இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அளவுக்கு இந்த பாட்டு இல்லை. அவ்வளோதான் நான் சொல்கிறேன். பட் மற்றபடி இந்த படத்துக்கு மேபி இது நல்லா சூட் ஆகலாம். இந்த படத்தோட சுச்சுவேஷனுக்கு இது நல்லா சூட் ஆகலாம். அதனால் இந்த பாட்டு படத்தோட ஒர்க் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த பாட்டில் வர விஷுவல்ஸாக இருக்கட்டும், அதில் ஒரு டான்ஸ் போர்ஷன்லாம் வருது, அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த லிரிக்கல் வீடியோவில் பண்ண அனிமேஷன் எல்லாமே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போதைக்கு இந்த சாங் நீங்கள் எவ்வளோ பேர் கேட்டீங்க, உங்களுக்கு இந்த சாங் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் மறக்காமல் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எனக்கு இந்த படம் மேலே அடுத்து இருக்கிற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்தோட டேரக்டர் ஹெச் வினோத் தான். ஸோ இந்த படத்தோட டேரக்டர் மேலே வச்சுருக்க ஒரு பெரிய நம்பிக்கை தான் சொல்லிட்டு சொல்லலாம். இவரோட முந்தைய படங்களாக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு வலிமையை தவிர இவர் எடுத்த எதுவுமே மொக்க படம்லாம் சொல்லவே முடியாது. எல்லாமே டீசென்ட்டு சூப்பர் படம், அந்த மாதிரி படங்கள் தான். எல்லாமே நல்ல படங்களாக தான் எடுத்திருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி இவர் மேலே ஒரு பெரிய பிலீஃப் அண்ட் ஹோப்பெல்லாம் எனக்கு இருக்குது. அண்ட் அதுதான் இந்த படம் மேலே எனக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கூட. ஸோ என்ன தான் இதுக்கு முன்னாடி சில நெகட்டிவான இதெல்லாம் இந்த படம் மேலே வந்தாலுமே, அதாவது போஸ்டர்ஸ் பெருசாக சரியில்லை, ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆவரேஜாக இருக்குது அப்படின்ற மாதிரி சில இதெல்லாம் வந்தாலுமே கூட நான் இந்த படத்தோட டேரக்டருக்காக தான் பெருசாக வெயிட் பண்ணுறேன். ஆப்வியஸ்லி விஜய் சாரோட கடைசி படம், அதுக்குமே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது தான், இல்லாமல் இல்லை. ஸோ இப்போதைக்கு இந்த பாடல் எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லாவே இருந்துச்சு. லிரிக்ஸ்லாமே சொன்னோன்னா நல்லாவே பண்ணியிருந்தாங்க. லிரிக்ஸ்லாமும் நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நாள்லாம் கிடையாது. ஆல்மோஸ்ட் இன்னும் 1 month, பாதி மாதம் கூட கிடையாது இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. கண்டிப்பாக அடுத்து டீசர், ஆடியோ லான்ச், ட்ரெய்லர்ன்ற மாதிரி வரிசை அப்டேட்ஸ்லாம் வரதான் போகுது. ஸோ அதெல்லாம் பற்றியுமே ஃபர்தராக பிரேக் டவுன் வீடியோலாம் போடலாம், டீசர்லாம் வந்துச்சுன்னா. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருக்குது. உங்களுக்கு இந்த சாங் பற்றின ஒப்பீனியன் என்னென்னு சொல்லி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென், குட் பை ஃப்ரம் ஆர்எல்.